ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 9 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லி ஆகணும் கைஸ். அதாவது இந்த ஒரு சாப்டர்ல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டஸ் அவ்வளவா இருக்காது, பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அனிமேஷனா எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு சாங்கை போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு சாப்டர்ல சீனியரிஸ்லாம் அப்படி தான் கைஸ் கொடுத்துருப்பாங்க. வீடியோக்குள்ள போகும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போகலாம். இந்த எபியோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் கூட்டிட்டு வந்திருப்பான் பார்த்தீங்களா, அதுல இருந்தா கைஸ் காட்டுறாங்க. அந்த ஒரு மவுண்டன்ல இருந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு இடமா நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே புல்வெளிக்குள்ள நடந்து போறாங்க, அப்படியே வந்து காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து மேல நடந்து போறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாட்டிக்கு இருக்கு, அந்த டனலுக்குள்ள நடந்து போறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டான கேம்ப் ஃபயர் போட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க மான்ஸ்டர்ஸ் இருக்கனால. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தலையை படுத்து தூங்கிடு அடி வாங்கிடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு இந்த இடத்து ரூட்ல வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மெட்டல் மண்டே ஒரு சீல்டு மாட்டிக்கிறீங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிக்கிற இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த சீல்டுல போட்டுட்டு படுக்க போட்டாங்க. படுக்க போட்டு நமக்கு ரெட் இருக்கான் பார்த்தீங்களா, ரெட் வந்து தள்ளிக்கிட்டே போறான். எங்க போறேன்னா இந்த ஆத்தை கிராஸ் பண்றதுக்காண்டி, தலைவனை தூக்க முடியாது அப்படின்றதுக்காண்டி அது மேல உட்கார வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா என்னடா அது ரெட் லைட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். பார்த்தா அது வந்து வவ்வாலோட கண்ணுங்க. அடிங்க ஒய்யால வவ்வாலடே ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு தவிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வவ்வால் மான்ஸ்டர், அதனாலதான் நான் வவ்வால்னு சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையனும் மெட்டல் மண்டேனும் கையில வந்து கிரையான்ஸ் வச்சு ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கேன். கீழே என்னல இவ்வளவு ஆர்வமா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மேத்துல காட்டுறேன். நம்ம ரெட்ட தூங்க போட்டிருக்காங்க guys. தூங்க போட்டு மூஞ்சில கிரிக்கல அண்டுட்டு இருக்காங்க. இங்க பார்க்க நினைச்சு ஏழே இப்படி படுறீ கிரிக்க மெண்டல் பாயில பாவத்தை அந்த மனுஷனை போட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா பைக்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டிராவல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது 3 பேருமே பாத்தீங்கன்னா இந்த சீனரியை ரொம்ப லவ் பண்ணி லைக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம குட்டி போயிருந்தாங்க, வாவ் இது ரொம்பவே அழகா இருக்கு, இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு அப்படி பார்க்கும்போது மேல பாக்குறேன். டேய் என்னடா அது மேல மேல என்ன வேல் பறக்குது, இல்ல என்னலே வேல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட வியப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப அழகா இருக்கு, அந்த ஒரு வேலை பாரு, இது ரொம்ப பெருசா இருக்கு, இது மேல நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாக்குறேன், இது மேலே அதை உட்காரணும் என்னலே சொல்றேன், சரி வேணா நான் அதுக்கு மேல தூக்கி காட்டுறேன், நீ வேணா பக்கத்துல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். தொட பாக்குறேன், என்னால தொட முடியல, ஆனா இது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்ட்டு இருக்கேன். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்குது. வாவ் ரொம்பவே அழகா இருக்கு, இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் வந்துட்டு தலைவன் இது பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுது. கிளம்பும்போது அப்படியே தலைவன் வந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருந்ததுலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஓ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே முழிக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு முழிக்கல கைஸ், தூக்கத்திலேயே கனவுக்குள்ளே முழிக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஜஸ்ட்ல வந்து படுத்து தூங்குற மாட்டிக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் முன்னாடி இந்த ஃபீலை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கேன், இந்த ஃபீல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான். அப்போ வந்து நம்ம குட்டி ஹீரோ சொல்றான் லவ்லி ரவுண்ட் மை ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டாங்க. முழிச்ச உடனே நம்ம ரெட்டு சொல்றேன், நீ முழிச்சிட்டியா அப்படின்ட்டு. அப்போ வந்து டே மெட்டல் மண்டையா ஒன்னாலதான்டா பாடுறான், என்னோட பொடி வாண்டு முழிச்சிட்டான், டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ வந்து சொல்றேன் நம்ம மெட்டல் மண்டைய, டே நான் ஒழுங்கா கவனமாதே ஓட்டுறேன், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ வாங்கி ஓட்டுறா, வாய் மட்டும் பேசுற டே அப்படின்ட்டு இருக்கான் மெட்டல் மண்டையன். அப்ப நம்ம ரெட்டு சொல்றா, வாய்ப்பே கிடையாது, ஆட்டோ டிரைவ் ரொம்பவே ஈஸியா இருக்கும்லே அப்படின்ட்டு. ஆட்டோ டிரைவ்ல போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை தான் வண்டியை ஓட்டுவான், அதனாலதான் அப்படி சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், டே நான் இல்லாம போனாலும் எதுவுமே பண்ண முடியாதுல, அது உண்மைதானே, ஆமாவா இல்லையா சொல்லு அப்படின்றேன். உடனே நம்ம ரெட்டு கடுப்பாயிட்டு, டே உன்னை உருவாக்குனதே நான் தான் தெரியும்ல அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு சொல்றான், நம்ம இந்த இடத்துல இருந்து இனிமே நடக்க ஆரம்பிக்கலாம், இந்த இடத்துல நீ மாறவே இல்லை, இந்த இடம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாட்டிக்கே இருக்கு அப்படின்றான். அப்போ வந்து மெட்டல் மண்டை கேட்கிறேன், டே என்னடா சொல்ற, இந்த இடத்துல இருந்து நம்ம நடக்க போறோமா அப்படின்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்றேன், டே அவங்க நைட் நேரத்துல நடந்து வர்றதை பார்த்தேன், நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு போகணும், நம்மளை வந்து பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் பிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு இருக்கான். அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிட்டில போயிருந்தாங்கல்ல, சிட்டில வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி இருப்பாங்கல்ல கைஸ், ஒருத்தவனை வந்து கையெல்லாம் சுட்டுனால, அதுல வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ இந்த தடவை கன் எடுத்துட்டு சிட்டிக்குள்ள வந்து கன் எடுத்துட்டு ஒரு ஆளை சுட்டுட்டா வாண்டட் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுவேன் அப்படின்னால, அதனாலதான் சொல்றேன் கைஸ். அதாவது வந்து அதை சுட்டுட்டு தப்பிச்சு வந்திருப்பாங்கல்ல, மாட்டிடக்கூடாது, அப்படி மாட்டிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்
அது அப்புறம் வந்து கேஸ் ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி தான் அவன் சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து மோடிட்ட சொல்றாங்க, மோடி உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த காட்டுறேன். அது என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நீ இந்த இடத்த விட்டு இறங்கு, கீழே இறங்கி அந்த ஸ்னோல வந்து காலை வச்சு பாரு, அது ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்றான். அப்ப நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், மோடி நீ கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளா இல்லை போல அப்படின்றான். ஆனா பத்தியா உங்ககிட்ட சூப்பர் டிஃபென்சிவ் ஷொட்ரு வேற இருக்கு அப்படின்னு சொல்றான் மெட்டல் மண்டையன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு மெட்டல் மண்டைன்ட்டு சொல்றான், உனக்கு தெரியாது இப்போ நான் அவனை என்ன பண்ண போறேன்னு பாரு, இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்து மாட்டி உருட்ட போறேன் அப்படின்ட்டா. என்னடா பண்ண போற, அது ஒரு அப்யூஸ்ரா, நீ என்ன பைத்தியக்காரனா அப்படின்ட்டு. இது ரொம்பவே கிரேசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ரெட்டு. அப்ப நம்ம ரெட்டு சொல்றான், அவன் கிடக்குறான் பைத்தியக்காரே, வா நம்மளாடும் உன்னைய வச்சு உருட்டி உருட்டி இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம மோரிட்ட ரெட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு, யாரு பெத்த துள்ளையோ தெரியலடா, ஆனா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அவன் படுற பாடு இருக்கே, ஐயோ அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனா இதுக்கு நல்லா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை டிரெக்ட் பண்ணிட்டு சொல்றேன், ரெட்டு இங்க பாரு, நம்மளை நோக்கி வேகமா என்னமோ வருது, என்னன்னு தெரியலடா அப்படின்ட்டு இருக்கான். அப்ப நம்ம ரெட்டு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு டவுன்ல இருந்து வரக்கூடிய ஆட்களா இருக்கும், ரொம்பவே வேகமாவா வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டே சொல்றான், 491 ஸ்பீட் ஹவர்ஸ்ல வர்றான்டா, ரொம்பவே வேகமா வர்றான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டோடனே நம்ம ரெட்டு ஷாக்காயிட்டு, என்னடா சொல்ற, ஒரு ஆளால இவ்வளவு ஸ்பீடா வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்ல நின்றுகிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு பயங்கரமான ஒரு ஆறாவை சென்ஸ் பண்றாங்க. சென்ஸ் பண்ணோடனே சொல்றாங்க, எனக்கு ரொம்பவே பேட் ஃபீலிங்கா இருக்கு, உடனே இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம், பிளான்ல மிகப்பெரிய சேஞ்சுரா, வா நம்ம பைக்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவசர அவசரமா பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு பைக் எடுத்து ரொம்ப வேகமா கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம மெட்டல் மண்டே சொல்றான், டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, 2 நிமிட்ஸ் 45 செகண்ட்ஸ்ரா, அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம வந்துருவான்டா, வேகமா பைக்கை ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் மண்டே மறுபடியும் சொல்றேன், டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சுரா, 53 செகண்ட்ஸ்ரா அப்படின்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன சொல்றாங்கன்னே தெரியாம நம்ம குட்டி பையன் பாத்தீங்கன்னா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சொல்றேன், ஐ சீ திஸ்டா, நான் அவனை பார்த்துட்டேன் அந்த இருக்கான் அப்படின்ற. உடனே தலைவன் ஒரு டேனிங்கை போட்டுட்டு கன் எடுத்துட்டு ஷூட் பண்றான் பாருங்க. தலைவன் பாத்தீங்கன்னா கரெக்டா நெத்தி பொட்டுல வச்சுதான் ஷூட் பண்ணிருப்பான். பாத்தீங்கன்னா அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ரொம்ப ஃபோர்ஸ் ஆகுது. ஆனா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்மிஸ் ஆயிரும். என்னடா அது எப்பூரா டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் மாட்டிக்கு வருதுங்க. அந்த பிளாக் ஹோல் மாட்டிக்கு வந்து அப்படியே அந்த டிஸ்மிஸ் ஆன லைட் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. என்னடா நடக்குது, இதே தானே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பனிக்குள்ள இருந்து அவன் அப்படியே நடந்து வர்றாங்க. அவனை பார்த்துட்டு நம்ம ரெட்டி யோசிக்கிறேன், யாரா அவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்றான். நம்ம குட்டி பையன் பார்த்தா முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவனும் வந்து ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறேன். அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்லியிருப்பேன் இல்ல கைஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்த மாட்டிக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பால, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் வந்து கிளாத் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபயரை வந்து அப்சர்வ் பண்ணும் பாத்தீங்களா, அதுவும் இதே மாட்டி தான் இருந்திருக்கும் அந்த கிளாத்து, அதான் நினைச்சு பார்த்திருப்பான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல வந்திருப்பான், எபிசோடு 4 ஆஃப் 5 தெரியல, அது வந்து எண்டிங் எப்ப வந்திருப்பான், இந்த மாட்டி நான் உன்னை தேடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அது வந்து நம்ம குட்டி பையனை தேடி தான் வந்திருந்திருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்பவே டிலேவாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு வீடியோ தான் கைஸ் அப்லோட் ஆயிருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸாம் கைஸ், அதனால நான் படிக்கணும். இன்டர்னல் எக்ஸாமு, ப்ரோக்ராமிங் வேற கைஸ், ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எனக்கு சத்தியமா ப்ரோக்ராமிங் ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்ண போறேன்னு தெரியல, அதனால கொஞ்சம் படிக்கணும் கைஸ். சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும்போது 2 வீடியோ அப்லோட் பண்றேன். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் டைம் வரைக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.